வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நண்பா. அதாவது இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், ஜான்சனா சாம்பியன் ஆக மாட்டார். அதாவது இந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் ஜான்சனா சாம்பியன் ஆக மாட்டார். அதாவது எலிமினேஷன் சேம்பரை கூட உங்களோட ஜான்சனா வின் பண்ண மாட்டார். அதாவது இந்த ரிட்டையர்மெண்ட் டூர்லேயே ஜான்சனா சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த ரால உங்களோட பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்க் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஜான்சினா, நீ நிறைய மேட்ச் பண்ணியிருக்க, டபிள்யூக்காக நிறைய விஷயத்த ஃபேவராக பண்ணியிருக்க, அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நீ பண்ணியிருக்க. ஆனாலும் இந்த எலிமினேஷன் சேம்பரில் நீ எங்களை மாதிரி குவாலிஃபை ஆகலை. அதாவது நீ உன்னோட பவரை யூஸ் பண்ணி நீ குவாலிஃபை ஆகிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. பால், நீ எனக்கு ஒரு விஷயத்த இன்னும் நீ ஃபேவர் பண்ணாமல் இருக்க. அது எனக்கு நேரம் வர்றப்போ நான் கண்டிப்பாக அந்த விஷயத்த நான் உன்கிட்ட கேட்பேன். அதுக்கான ஒரு நடவடிக்கைகளை நீ கண்டிப்பாக எனக்காக எடுக்கணும். எனக்கான அந்த டிசிஷனை நீ எனக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஎம் பங்க் சொல்லியிருப்பார். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சர்வே சீரிஸில் ஓஜிபிடலில் 5வது நம்பராக நம்மளுடைய சிஎம் பங்க் வந்திருப்பார். அதாவது நான் ஓஜிபிடலில் 5வது நம்பராக நான் வர்றேன் அப்படின்னா, நீ எனக்கு ஒரு ஃபேவராக எனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அந்த மேட்ச்சில் சர்வே சீரிஸில் ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்து நம்மளுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் அதில் இருந்திருந்தார். அதனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம ஜான்சனாவை இந்த எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூ ஒரு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறத விட இப்போ போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சிஎம்க்கு நம்மளுடைய பார்லிமெண்ட்டை ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்த கேட்டார். அதாவது நம்மளுடைய சிஎம்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நேரம் வரப்போ அந்த ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட கேட்பேன், அந்த ஒரு விஷயத்த நீ எனக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் சொல்லிட்டார். அதனால் மேபி இப்போ 2025 இந்த எலிமினேஷன் சேம்பரை நான் வின் பண்ணணும். அதாவது நான் வின் பண்ணி ரெசல்மேனியாவில் கோடியை நான் சேலஞ்ச் பண்ணணும். கோடியை சேலஞ்ச் பண்ணி கோடி ரோட்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்சு ரெசல்மேனியா 41 நடக்கணும். இந்த மேட்ச்லேயும் நான் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்த சிஎம் பங்க் நம்மளுடைய பார்லிமெண்ட்டை கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இது எதனால் கேட்குறாரு அப்படின்னு கேட்டால் அதுக்கான ரீசனையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் டபிள்யூக்குள்ளே வர்றப்போ சர்வே சீரிஸுக்கு அதாவது 2023 சர்வே சீரிஸுக்கு ரிட்டர்ன் அதாவது அந்த சர்வே சீரிஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் டபிள்யூக்குள்ளேயே நம்முடைய ட்ரிபிள் ஹெச் கிட்ட கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணார். அதில் 2 விஷயத்த நம்முடைய சிஎம் பங்க் சொன்னார். அதாவது எனக்கு ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணணும், அது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ அந்த 2 விஷயமே இப்போ நடக்க போகுது. அதுக்கான கரெக்டான ஒரு பிளேஸ் எது அப்படின்னு கேட்டால் அது இதுதான். ஏன்னா அதே மாதிரி நம்முடைய சிஎம் பங்க் அந்த எலிமினேஷன் ஜம்பரை வின் பண்ணி நம்முடைய சிஎம் பங்க் கூட அதாவது நம்முடைய கோடி கூட மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அது மெயின் ஈவெண்ட் மேட்ச். அது ஒன்று ஃபேவர் ஆயிடுச்சு. 2வது கோடி ரோட்ஸை பீட் பண்ணி சிஎம் பங்க் சாம்பியன் ஆகிறாருன்னு கேட்டால் அது 2வது. டபிள்யூ கிட்ட நம்முடைய சிஎம் பங்க் சொன்ன அந்த 2 விஷயமுமே முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி நம்முடைய பார்லிமெண்ட்டை சொன்ன விஷயமும் அதே மாதிரி ஃபேவராக பண்ணிட்டாரு அப்படின்ட்டா அதுக்கும் முடிஞ்சிருச்சு. அப்போ நம்முடைய ஜான்சனாவோட கதை என்ன தாண்டா, அதே ராயல் ரம்பிள்லையும் நீங்கள் தோக்க வச்சுட்டீங்க, இப்போ எலிமினேஷன் ஜம்பர்லையும் ஜான்சனாவை நீங்கள் தோக்க வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டால் ஜான்சனா இருந்து என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால், ஏன்னா இப்போ போகிறது என்ன கேட்டால் ஜான்சனா சாம்பியனை வின் பண்ணி மட்டும் என்ன பண்ண போகிறாரு, சாம்பியன் வின் பண்ணாலும் நம்முடைய ஜான்சனா டபிள்யூல நீடிச்சு இருக்க போகிறாரா, இல்லை அவர் பாட்டு ஹாலிவுட்டுக்கு போக போகிறாரு. அதுக்காக எதுக்கு சும்மா ஒரு கரண்ட்லேயே டபிள்யூல ரெசல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ரெஸ்லர்கிட்ட அந்த சாம்பியனை பிடிங்கி ஒரு அடுத்த வருஷத்துலேயே ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற நம்முடைய ஜான்சனாவுக்கு அந்த சாம்பியனை கொடுத்தா அப்படின்னா இது எந்த விதத்தில் சாத்தியம். அதனால் இந்த எலிமினேஷன் ஜம்பரை நம்முடைய ஜான்சனாவை வின் பண்ண வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி எப்போ தான் வின் பண்ணுவார், எப்போ தான் சாம்பியன் ஆவார்னா அதுக்கான வேல்யூ இருக்குது நண்பா. அதாவது ஜான்சனா 2025 மணி த பேங்கை வின் பண்ணலாம். வின் பண்ணி கூட அதே மணி த பேங்க்கில் யார் கரண்ட்லி சாம்பியனாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேஷின் பண்ணி நம்மளுடைய ஜான்சனா சாம்பியன் ஆகலாம். அது கேஷின் பண்ணி சாம்பியன் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு 2 அதாவது ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் வச்சுருக்காங்கன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பியனை லாஸ் பண்ணிவிட்டு கூட நம்மளுடைய ஜான்சனா ஹாலிவுட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது மேபி இந்த 2025 எலிமினேஷன் ஜம்பரை நம்மளுடைய
ஜான்சனா வந்து வின் பண்ணல, நம்முடைய சிஎம் பங்க் தான் வின் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒரு சாப்டர், இந்த ஒரு ஃபியூடெலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த 2025 எலிமினேஷன் சேம்பரை வந்து உங்களோட ஜான்சனா வின் பண்ணணுமா? இல்லை சிஎம் பங்க் வின் பண்ணி, அதாவது பார்லிமெண்ட் சொன்ன மாதிரி அந்த ஃபேவரான ஒரு விஷயம் நடக்கணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜிம்மி ஊசோவுக்கு வந்து டபிள்யூ வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு புஷ் தர போகிறாங்களாம். அதாவது இப்போ ஜேவும் சரி ஜிம்மியும் சரி 2 பேருமே பிரதர்ஸ் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்முடைய ஜே வந்து அந்த பிளட் லைனை விட்டு வெளியில் வந்தார். அதேமாதிரி அவரோட பிரதரை விட்டு வெளியில் வந்து சிங்கிளாக இருந்து அதாவது இப்போ வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணார். இப்போ ராயல் ரம்பா வின் பண்ணிட்டார். அடுத்து வந்து கும்தர் கூட ரெஸ்ல்மனியா 41 வந்து ஒரு மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாரு. அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து டபிள்யூ வந்து நம்முடைய ஜே ஊசோவுக்கு ஃபேவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய ஜே ஊசோ வந்து டபிள்யூல உழைச்சிருக்காரு. அது இல்லாமல் மர்க்கண்டை சேல்ஸில் வந்து அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை நம்மளுடைய டபிள்யூக்கு தராரு. அதனால் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரியே இப்போ வந்து நம்முடைய ஜிம்மி ஊசோவுக்கும் நம்முடைய டபிள்யூ வந்து ஒரு புஷ் தர போகிறாங்களாம். அதாவது இப்போ எப்படி நம்மளுடைய அதாவது ஜே ஊசோ வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணாரோ, அதே மாதிரியே உங்களோட ஜிம்மி ஊசோ வந்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான விஷயங்களை வந்து டபிள்யூ நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஜிம்மி ஊசோவுக்கான ஃபியூடு எல்லாத்தையுமே போட்டாங்களாம். அதாவது சாம்பியன்ஷிப்புக்கான எல்லா ஃபியூடுமே நம்முடைய டபிள்யூ போட்டாங்களாம். அதனால் ரெசல்மேனியாவுக்கு அப்புறம் இல்லை ரெசல்மேனியாவுக்கு உள்ளேயே வந்து எப்படியாவது ஜிம்மி ஊசோ வந்து நம்ம சாம்பியன் ஆக்கணும், அதாவது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் ஆக்கணும். அதாவது ஜே ஊசோட கெரியர்லேயே அதாவது அவர் டைட்டில்லாம் அது டாக் டீம் டைட்டில் தான் வின் பண்ணியிருக்காரு. சிங்கிள் டைட்டிலில் வின் பண்ணல. அதனால் கண்டிப்பாக நம்முடைய ஜே ஊசோவுக்கு வந்து ஒரு சிங்கிள் புஷ் தந்து அவரை வந்து சிங்கிள் டைட்டிலில் வின் பண்ண வச்சே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூ ஒரு மிகப்பெரிய முடிவில் இருக்காங்களாம். எங்களோட வைப்பர் ராண்டி ஓட்டன் ராயல் ரம்பலுக்கு வருவார்னு சொன்னீங்க, ஒன்றும் வரலையேடா. அவர் என்ன தாண்டா ஆனார்? ஏன்னா ஏற்கனவே 2 வருஷம் கழிச்சு தாண்டா திரும்பி சர்வை சீரிஸுக்கு ரிட்டன் வந்தார் மனுஷன். வந்தும் நம்முடைய டபிள்யூ வந்து ஒரு மேட்ச்சை கூட ராண்டி ஓட்டனை வின் பண்ண வைக்கல. எல்லா மேட்ச்லையுமே தோக்க தான் வச்சாங்க. இப்போ திரும்பி நம்ம ராண்டி ஓட்டனுக்கு இன்ஜுரி ஆச்சு. அதாவது இப்போ நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து நம்முடைய ராண்டி ஓட்டனுக்கு பைல் டிரைவர் போட்டு இன்ஜுரி ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக 2025 ராயல் ரம்பலையாக்காவது நம்முடைய ராண்டி ஓட்டன் வருவார்னு எதிர்பார்த்தோம். சரிப்பா, அதில் தான் வரல. இந்த எலிமினேஷன் சாம்பியன் அந்த ஒரு குவாலிஃபை மேட்ச்லேயாவது ராண்டி ஓட்டன் இருப்பார்னு பார்த்தோம். அதுலேயும் இல்லை. இப்போ ராண்டி ஓட்டன் எங்கே தான் போனார்? ராண்டி ஓட்டனுக்கு என்ன தான் ஆச்சு? இப்போ ராயல் ரம்பலுக்கும் வரல, எலிமினேஷன் சேம்பருக்கு வரல. இப்போ அவருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. ஏன்னா ராண்டி ஓட்டனுக்கு பர்சனல் லைஃப்பில், அதாவது அவரோட சொந்த லைஃப்பில் வந்து சில பிரச்சனைகள் இருக்காம். அதனால தான் இப்போ ராண்டி ஓட்டன் வந்து டபிள்யூக்கு வராமல் இருக்காராம். அதாவது டபிள்யூ வந்து 2025 ராயல் ரம்பலுக்கே நம்முடைய ராண்டி ஓட்டனை கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் நம்முடைய ராண்டி ஓட்டனுக்கு போட்டாங்களாம். ஆனால் அப்போ வந்து நம்முடைய ராண்டி ஓட்டனால் வர முடியல. அதாவது பர்சனல் இஷ்யூஸ்னால அவரால் வர முடியல. அப்படிங்கிறதுனால அந்த பிளானை எல்லாத்தையுமே நம்முடைய டபிள்யூ ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. ஏன்னா ராண்டி ஓட்டன் வந்து 2025 அந்த ராயல் ரம்பலில் வந்து டபிள்யூ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தாங்களா. அதாவது நம்முடைய ராண்டி வராரு அப்படின்னா ராண்டியை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபியூடை வந்து நம்மளுடைய டபிள்யூ வச்சுருந்தாங்களா. அதாவது ராண்டி ஓட்டன் வந்து கெவின் ஓவன்ஸை எலிமினேட் பண்ணுற மாதிரியும், அப்படி இல்லை அப்படின்னா கெவின் ஓவன்ஸ் வந்து நம்முடைய ராண்டி ஓட்டை எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் அதில் வந்து நம்மளுடைய டபிள்யூ வச்சுருந்தாங்களாம். அதாவது ஸ்கிரிப்டில் வந்து அப்படி தான் வச்சுருந்தாங்களாம். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து நம்முடைய ராண்டி ஓட்டனால் என்னால் கண்டிப்பாக வர முடியாது, 2025 அந்த ராயல் ரம்பலுக்கு வர முடியாது அப்படிங்கிறதுனால டபிள்யூ வந்து அந்த விஷயத்தை வந்து அப்படியே கைவிட்டுட்டாங்களாம். ஏன்னா இது வந்து தேவை கிடையாது அப்படிங்கிறக்காக அந்த விஷயத்தை அப்படியே கைவிட்டுட்டு கெவின் ஓவன்ஸுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு மேட்ச் வந்து அந்த டைட்டில் மேட்ச் நடந்துச்சுல, அதில் வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரியே டபிள்யூ காட்டிட்டாங்களாம். அப்படி ஒருவேளை நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து அந்த ராயல் ரம்பலுக்கு வந்திருந்தார் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய ராண்டி ஓட்டனுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் தான் இப்போ எலிமினேஷன் சேம்பரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடே இருந்திருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸு ராண்டி ஓட்டன் வரல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் மேட்ச் நடந்தப்போ நம்மளுடைய செமிசன் வந்திருந்தார். அதனால தான் இப்போ அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூட் ஆகி இப்போ எலிமினேஷன் சேம்பரில் வந்து செமிசன் விசிஸ் கெவின் ஓவன்ஸுக்கான மேட்ச் வைக்க போகிறாங்க. அந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக 100% ராண்டி ஓட்டனுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கு தான் எலிமினேஷன் சேம்பராக நடக்கிறதா இருந்துச்சு. அதை வந்து நம்முடைய ராண்டி ஓட்டன் வரல அப்படிங்கிறதுனால டோட்டல் பிளானையுமே நம்ம டபிள்யூ சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். ஏஇடபிள்யூ இப்போ வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 3 ரெஸ்லரை வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஏஇடபிள்யூவில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா. அதாவது நம்மளுடைய மலிகா பிளாக்கு, அதுக்கப்புறம் மிரு, அப்புறம் ஸ்ட்ரோக், இவங்க 3 பேர்த்தையுமே ஏஇடபிள்யூலேருந்து
ஏஇடபிள்யூ அந்த ராஸ்டர்லேருந்தே நம்முடைய ஏஇடபிள்யூ வந்து ஒட்டு மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். இவங்க வந்து அதிகமாக இப்போ டபிள்யூக்கு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சும்மா வேஸ்ட்டாக இருக்க எல்லா ரெஸ்லருமே இப்போ வந்து நம்முடைய டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க வந்து ஏஇடபிள்யூலேருந்து டபிள்யூக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டபிள்யூல கரண்ட் சாம்பியனாக இருக்க உங்களோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியனான கோடி ரோட்ஸுக்கும் ஒருத்தருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை. அதாவது அமெரிக்காவில் வந்து சூப்பர் பவுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டு, அதாவது அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து அதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது வந்து அந்த பாலை தூக்கிட்டு இது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அங்கே ஃபேமஸாக இருக்கும். அதே அந்த ரெஸ்லரோட பேர் என்ன, அங்கே இது பண்ணுறவரோட பேர் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இதே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ரெசல்மனியா 41 வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடிக்கும் மேட்ச் நடந்திருக்கும். அதில் வந்து நம்முடைய கோடி வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்ட தோற்று போயிருப்பார். அதே மாதிரி அங்கே வந்து சூப்பர் பவுலில் வந்து விளாட்னா அந்த ஒருத்தர் வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். அது வந்து ஒரு சேடான ஒரு மூமெண்ட்டு. அதேமாதிரி நம்முடைய கோடியும் வந்து சேடான மூமெண்ட். ஏன்னா கோடியும் அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ்ட்ட தோற்று போயிருப்பார். அதனால் அது ரொம்ப ஒரு சேடான மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் 2024 அந்த ராயல் ரம்பில் உங்களுடைய கோடி வின் பண்ணார். அதேமாதிரி ரெசல்மனியா 40 வந்து உங்களுடைய ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி கோடி ரோட்ஸ் வந்து நியூ சாம்பியன் ஆகிட்டார். அதேமாதிரி அந்த சூப்பர் பவுலில் வந்து இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து அவர் தான் தோற்று போனார். வந்து அவர் வந்து 2024 வந்து அந்த சூப்பர் பவுலில் வந்து வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பார். அதனால் கோடி ரோட்ஸுக்கும் அவருக்கும் ஒரே ஒரு விஷயம் சிங்கிங்காக, அதாவது எப்படி சொல்கிறேன்னா 2023 வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் தோற்று போனார். அதேமாதிரி அவரும் தோற்று போனார். அதே 2024 வந்து நம்முடைய கோடி வந்து சாம்பியன் ஆனார். அதேமாதிரி அவரும் வந்து அந்த சூப்பர் பவுலில் வந்து அவரும் வின் பண்ணி அவரும் ஒரு சாம்பியன் ஆனார். அதனால் இந்த 2 பேர்த்துக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் சொல்லப்படுது. உங்களோட மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ 2025 ராயல் ரம்பிள் வின்னர் ஆனால் உங்களுடைய ஜே ஊசோ வந்து கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுவாரா, இல்லை கும்தரை சேலஞ்ச் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகியிருந்துச்சு. இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால வந்து உங்களுடைய ஜே ஊசோ வந்து நான் கும்தரை தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. அது எதனால் சொன்னார் அப்படின்னு கேட்டால், நம்முடைய கும்தர் வந்து நம்முடைய ஜே ஊசோவை சட்னியை பிதுக்கி கொட்டையை தெறிக்க விட்டுறாரு நம்ம ஆள். ஏன்னா அந்த அளவுக்கு அடி பிரட்டி எடுத்துறாரு. நீலாம் ஒரு ஆளாடா, நீலாம் வந்து டபிள்யூல இருக்கியா, நீலாம் ராயல் ரம்பில் வின் பண்ணி உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது, நீலாம் வந்து என்ன வந்து சேலஞ்ச் பண்ணுற, உனக்குலாம் எவ்வளோ அதுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஜே ஊசோ வந்து நம்முடைய கும்தர் போட்டு மிதின்னு மிதிச்சு எறிஞ்சிட்டாரு. ஏன்னா அடியெல்லாம் அந்த அளவுக்குப்பா. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கோபமான நம்மளுடைய ஜே ஊசோ வந்து உனக்கு இவ்வளோ அதுப்பாடா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் டபிள்யூல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தடுமாறி இந்த நிலைமைக்கு வந்து நான் நிற்கிறேன். நீ வந்து எடுத்தெடுப்புக்கு என்னால் இந்த கேள்வி கேட்குற, அதனால் உன்னோட ஆணவத்தையும் எல்லாத்தையுமே நடக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன். ரெசல்மனியாவுக்கு நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன். அதாவது ரெசல்மனியா 41 கும்தர் விசஸ் ஜே ஊசோவுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் நடக்குதுன்னா இந்த மேட்ச்சு ரெசல்மனியாவோட மெயின் ஈவெண்ட் மேட்சாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இன்டர்நெட்டில் அதான் ரூமராக போயிட்டுருக்கு. அதாவது கும்தருக்கும் ஜே ஊசோவுக்கும் நடக்கிற அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் தான் ரெசல்மனியாவோட ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்சாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அதிகம் இல்லாமல் உங்களோட கும்தர் வந்து அவரோட டைட்டிலை இழக்க போகிறது அப்படிங்கிறது 100% உறுதியாயிருச்சு. ஏன்னா ஜே ஊசோவுக்கும் நம்முடைய கும்தருக்கும் மேட்ச் நடக்குதுன்னா இதில் வந்து நம்முடைய கும்தர் வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணுறதுனால அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கும்தர் அதுக்கப்புறம் வேறு ஃபியூடுக்கு போகிறது நம்முடைய அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஃபியூடை வந்து நம்முடைய கும்தர் போகிறதுனால இப்போ நம்முடைய ஜே ஊசோவுக்கும் நம்முடைய கும்தருக்கும் நடக்குதுன்னா இதில் வந்து நம்முடைய ஜே ஊசோ தான் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்முடைய கும்தர் வந்து இன்னொரு சாம்பியனை நோக்கி போகிறாரு. அதனால் இவர் தோற்க போகிறது அப்படிங்கிறது 100% உறுதியாயிருச்சு. இப்போ ரெசல்மனியா 41 மெயின் ஈவெண்ட்டாக ஜே ஊசோ விசஸ் கும்தர் மேட்ச் நடக்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.